அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு ஒவ்வொரு பிரதோஷம் அன்று ஒவ்வொரு நாயன்மாரை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைய நாள் திருநாவுக்கரசர் அப்பர் என்று சொல்லக்கூடிய நாயன்மாரை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். இந்த திருநாவுக்கரசர் திருமுனைப்பாடி என்ற ஊரில் திருவாங்கூர் என்ற ஊரில் பிறந்தவர். தந்தை பெயர் புகழனார், தாய் பெயர் மாதினியார். அவருக்கு அன்பு குழந்தையாக பிறந்தவர்தான் திருநாவுக்கரசர். அவருடைய பேர் மருள் நீக்கியார் என்பது. அவருக்கு ஒரு தமக்கையர்ன சகோதரி, அவர்களுடைய பேர் திலகவதியார். ஒரு அன்பான குடும்பம், சிறப்பாக வாழ்ந்தார்கள். சிறு வயதிலிருந்தே அவருடைய குடும்பம் எல்லாம் தெய்வ பக்தி, சிவபக்தி கொண்டவர்கள். அப்படி சிவனை வணங்கக்கூடிய அவர்கள் ஒவ்வொரு நாளும் சிவபூஜை செய்து தொண்டர்களுக்கெல்லாம், அடியார்களுக்கெல்லாம் வேண்டிய உதவி செய்து உணவும் கொடுத்து வந்தவர்கள். இந்த சூழ்நிலையில் திலகவதியார் சகோதரி அக்காவாக இருக்கின்ற காரணத்தினால் 12 வயதை எட்டுகிறாள். அப்பொழுது அவளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைப்பது கடமை அல்லவா? அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த சூழ்நிலையிலே யாரை திருமணம் செய்து வைப்பது என்பது. அப்பொழுது கலிப்பகை அவர் ஒரு சேனாதிபதி, நல்ல போர் திறமை செய்யக்கூடியவர். போரிலே பல பேரை வென்று நாட்டை காப்பாற்றக்கூடிய அவர் எப்படியாவது இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தந்தையிடமும் இந்த புகழனாரிடம் எடுத்து சொல்ல அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு திலகவதியாருக்கு திருமணம் ஏற்பாடு செய்கிறார்கள். திலகவதியாருக்கு தாயும் தந்தையும் அவருடைய கடமை செய்கிறார்கள் என்ற காரணத்தினால் அந்த கடமைக்கு உட்பட்டு நான் இந்த கலிப்பகையாரை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஒப்புதல், அளவு கடந்த ஆசையும் இருந்தது. இந்த நேரத்திலே அந்த கலிப்பகையாருக்கு பாடலிபுத்திரம் என்ற பகுதியிலே ஒரு போர் நடக்குது. அந்த போருக்கு யார் அழைச்சிட்டு போறாங்கன்னா, மன்னன் இவரை அழைக்கின்றார். நீங்க தான் சேனாதிபதியுடைய தலைவராக இருக்கின்றார், அதனால் கட்டாயமாக அந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி சொன்னவுடனே கட்டாயத்தின் பேரில் போருக்கு செல்ல நினைத்து நான் திரும்பி வந்துவிடுவேன் என்று சொல்லி அவர் போருக்கு சென்றார். அந்த கடும் போரில் கலிப்பகையினார் இறந்து விடுகின்றார். இந்த செய்தியை கேட்ட அனைவருக்கும் மனதில் ஒரு ஆழ்ந்த ஒரு இரங்கல் செய்தியும், மனதில் தாங்க முடியாத ஒரு வேதனை ஏற்பட்டது. யாரிடம் போய் சொல்வது இதை? இந்த செய்தி திலகவதியாருக்கும் இங்கே திருமுனைப்பாடில் என்ற ஊரில் இருக்கின்ற புகழனாருக்கு தெரிய வந்தது. இவ்வளவு சோகமான அந்த சூழ்நிலை. திலகவதியாருக்கு வேறு திருமணம் செய்ய முடிவு செய்கிறார்கள். அப்பொழுது திலகவதியார் சொல்கின்றார், என்னுடைய தாய் தந்தையர் செய்த அந்த முடிவுக்கு, அவர்கள் சொன்ன அந்த கட்டளைக்கு ஏற்றுதான் நான் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டேன். யாரை நான் கணவனாக அடைய வேண்டும் என்று மனதில் நினைத்து விட்டேனோ, என் மனதில் பதிந்து விட்டார். அவர் போர் செய்து வீரமரணம் அடைந்திருக்கின்றார், இந்த நாட்டுக்காக உழைத்திருக்கின்றார். அதனால் அந்த வீரனையே என்னுடைய கணவனாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அவர் இறந்த செய்தியை கேட்டாலும் கூட அவர்தான் என்னுடைய கணவர் என்று மனதில் வைத்துக் கொண்டார். இப்படிப்பட்ட பெண்ணும் வாழ்ந்திருக்கின்றார். ஒரு கணவனை இழந்த பெண் கைமை நோன்பை ஏற்று எப்படி இருக்கின்றார்களோ அதே போல நான் அந்த கைம்பெண் போலவே நான் வாழ்கின்றேன். ஒரு விதவை கோலம் போன்று இந்த இறைவனுக்கு தொண்டு செய்து வாழ வேண்டும் என்று நினைத்து கணவனையே நினைத்து வாழ்கின்றாள். இந்த சூழ்நிலையில் அந்த கலிப்பகையினார் வருவதற்கு
அந்த செய்தியை கேட்ட உடனே இந்த ஊரெல்லாம் இன்பமாக இருந்தது. இறந்த செய்தியை காட்டி இந்த ஊரை ஒரு மன மகிழ்ச்சியில் இருந்தார்கள். அப்பொழுது புகழனாரும் இறந்து விட்டார், மனைவியும் சிறிது காலத்தில் இறந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் சகோதரியும் தம்பி மருள்நீக்கியார் மட்டும் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அந்த மருள்நீக்கியார் எப்படியாவது இன்னொரு திருமணம் செய்ய வேண்டாம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, அப்படி இல்லையானா எனக்கு வருத்தமாக இருக்கின்றதில்ல, உன்னை ஒரு தாயாக நின்று பார்க்க வேண்டிய கடமை என்னுடையது, நான் உன்னை பார்த்துக் கொள்கின்றேன் என்று சகோதரி திலகவதியார் சொல்ல, இல்லை நான் உயிர் திறப்பேன், நீங்க இந்த மாதிரி இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மாறிடும் அப்படின்னாங்க. இல்லை கட்டாயமா கடைசி வரைக்கும் உன்னை வச்சு நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி திலகவதியார் சொல்றாங்க. அது கேட்ட உடனே அந்த தம்பியை தாயாக இருந்த பார்க்கணுங்கிற எண்ணத்துல உழவார பணின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் திருத்தொண்டு செய்யறது, எல்லாம் கூட்டி பெருக்கிங்க இல்லையா, அது என்ன சொல்லுவாங்களே, அது அன்பான பேர் வச்சு அழைக்கிறாங்க. உழவார பணி, சிவத்தொண்டு செய்ய வேண்டும் சொல்லி அந்த அக்கா சொல்லி கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே இந்த உழவார பணி செய்கிறாங்க. நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணுங்கிறதுல புகழனார் சிறு வயதிலிருந்தே மருள்நீக்கியாருக்கு சிறந்த கல்வியை சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா பாடல்களையும் சைவ மதம் அல்லவா, அந்த சைவ பாடல்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அனைவருக்கும் வேண்டிய அந்த கல்வி முறையை கொடுக்கும்போது அவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருந்தது. நல்லா படித்த அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ஊரை விட்டு பாடலிபுத்திரம் அந்த ஊருக்கு போகிறாரு. அந்த பாடலிபுத்திரத்து யார் இருக்காங்கன்னா சமணர்கள் இருக்காங்க. அந்த சமணர்கள் எல்லாம் அன்றைய காலத்தில் சமணம் மட்டும் ஓங்கி இருந்தது. சமணம் தழைத்திருந்த அந்த காரணத்தினால இந்த சமண துறவிகள் எல்லாம், சமணத்தில் இருக்கின்ற அந்த மக்கள் எல்லாம் அதை இந்த மதத்தை பரப்புவதற்காகவும் அந்த சமண மதத்தினுடைய அந்த தன்மைகளை பிறருக்கு எடுத்து சொல்வதற்காகவும் பலரை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மிக சிறந்த ஒரு தமிழ் படித்த ஒரு கைத்தேர்ந்த தமிழனாக, சரியா, நல்ல பாடல்களை பாடக்கூடியவர், கல்வியை கற்ற யாரை பயன்படுத்துறாங்க, இந்த மருள்நீக்கியாரை பயன்படுத்துறாங்க. மருள்நீக்கியார் அங்கே போன உடனே அந்த சமணத்தினுடைய அந்த சொற்கள் அதை படித்து, அந்த செய்தியை படித்து, அந்த புத்தகத்தை படித்து சமணத்தில் மிக சிறந்த ஒரு தன்மையாளராக வந்தார். அப்போ சமண புத்தகத்தை எல்லாம் படிச்சு மதத்தை தெரிஞ்ச உடனே அவர்களுக்கெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமா நினைச்சாங்க. அப்போ அந்த புத்தர் வகையில் வந்த தேரரை அப்படின்னு தேரர் சொல்லுவாங்க, அவரிடம் வாதிட்டு இந்த மருள்நீக்கியார் வென்ற காரணத்தினால் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. இந்த சமண துறவிகள் எல்லாம் சேர்ந்து இவருக்கு நல்ல சிறப்பு பெற்றார் அல்லவா, தர்மசேனர் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. பேர் மருள்நீக்கியார். இப்ப என்ன பட்டம் கொடுக்குறாங்க அவருக்கு, சமணர்கள் அவருக்கு நல்ல சிறப்பான சமணத்தில் வாதாடக்கூடிய திறமை பெற்ற காரணத்தினால், வென்ற காரணத்தினால் அவருக்கு தர்மசேனர் என்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்த அவரு இப்போ அக்காவை நினைச்சு பார்க்கிறாரு. அக்கா சைவத்தில் இருக்காங்க, நான் சமணத்துக்கு வந்துட்டேன். இதுல ஈடுபாடு அதிகமாயிருச்சு. திருப்பி அக்காவை பார்க்க வர்றாரு திலகவதியாரை பார்க்க முடியாம அவங்க இங்க மதம் மாறிய அந்த காரணத்தினால, அதுல நாட்டம் கொண்டதுனால இந்த சிவத்தலங்களுக்கெல்லாம் செல்ல முடியாம, எப்பவுமே நம்ம சிவத்தொண்டு செய்யறனமோ இந்த மாதிரி இருப்பது சரியில்லைன்னு சொல்லி அவங்களுக்கு யார் மேல, அந்த மருள்நீக்கியார் மேல, தம்பி மேல இவ்வளவு கோபமா இருந்தது. அந்த சிவனிடம் முறையிடுறாங்க, தம்பி இப்படி மாத்திட்டீங்களே, நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தில் இருந்தாங்க. திருப்பி அந்த மருள்நீக்கியாருடைய வந்தானா அவனுக்கு என்ன அறிவுரை சொல்வது என்று சொல்லி நினைத்திருக்கும் போது அப்ப சிவபெருமான் கனவில் தோன்றி, யாரு, திலகவதியருடைய கனவில் தோன்றி, ஒரு தம்பியை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், அதனால திலகவதியாரே நீங்க செய்யற தொண்டு செஞ்சுட்டே இருங்க, நீங்க ஒன்னுக்கு நிறுத்த வேண்டாம். அந்த உழவார பணி, கோயில் பணி, எல்லாருக்கும் என்ன செய்றீங்களோ அந்த கோயிலுக்கு என்ன செய்யணுமோ நீங்க செஞ்சுட்டு இருக்கோன்னு சொல்லும் போது கனவில் தோன்றியது. அவருக்கு என்ன கொடுக்குறேன்னா சூளை நோயை கொடுக்குறாரு. இந்த சூளை நோய்ங்கிறது வயிற்றில் ஏற்படுகின்ற நோய். அது அந்த குடல் பகுதியை
இறுக பிடித்து உண்பதற்கு முடியாமல் அது அந்த ஒரு ஆட்கொள்ளி நோயாக அது இருக்கும். அந்த நோயை அவன் தம்பிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. இப்போ சமணத்தில் யார் இருக்காங்க, வருணைக்கு யார் இருக்காங்க. இப்போ சரியான நேரத்தில் அந்த நோய் யாரை பற்றுது அப்படின்னா அந்த வருணைக்கு யாரை பற்றுது. அது தாங்க முடியாம அழுகிறாரு, துடிக்கிறாரு, என்ன சொல்ல தெரியாம சமண துறையிடம் சொல்கின்ற பொழுது அவர்கள் நாங்கள் மந்திரத்தை கூறுகின்றோம், அந்த மந்திரத்தின் மூலமாக உங்களுடைய நோய் சரியாகிவிடும் என்று அவர்கள் மந்திரத்தை ஓதுகிறார்கள். எந்த நோயும் சரியாகிவிடும். அதுக்கு சொல்லுவாங்க இந்த பீலி என்றால் அந்த மயில் தோகை. அடுத்தது இந்த குண்டிகை நீர் அப்படின்னா ஒரு வகையான மந்திரிக்கப்பட்ட அந்த நீர். அந்த நீரை எடுத்து கொடுக்குறாங்க. இதை குடிங்க சரியாயிடும். இந்த பீலியினால இந்த உடம்புக்கு ஏற்பட்ட நோய் சரியாச்சு. அது தடவி பார்க்குறாங்க, நோய் அதிகமாகிடுச்சு, தாங்க முடியாத வலி. இப்போதான் நினைக்கிறாரு, அக்காவை நினைச்சு திரும்பி சொல்லலாம். இது திலகவதியாருக்கு தெரியும் இல்லையா, சிவபெருமான் சொல்லியாச்சு. திரும்பி பார்க்குறாரு. பார்த்த உடனே அவங்க அக்கா சொல்கிறாங்க, உன்னுடைய நோய் குணமாகும் அப்படின்னா சைவத்துக்கு நீ வரணும். நீங்கள் சமணத்தில் என்னென்னமோ பாடலெல்லாம் பாடினீங்க, வேண்டிய வழிமுறையெல்லாம் செஞ்சு எந்த நோய் சரியாகல இல்லையா, நீங்கள் சைவத்துக்கு வாங்க, நான் அந்த தெய்வத்திடம் வணங்கலாம்னு சொல்லி இந்த திருவதிகை இந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வீராட்டானத்துறை அம்மானை பாடும், அங்கே கடவுள் இருக்காருன்னு சொல்லி அங்கே பாடுறதுக்கு போகிறாங்க. தம்பியை கூட்டிகிட்டு போய் அந்த கோயிலுக்கு நான் நின்று ஒரு பதிகத்தை பாட சொல்கிறாங்க. அந்த பதிகம் பாடும்போது உன்னுடைய நோய் சரியாகுங்கிற அந்த எண்ணத்தில் நம்பிக்கையில் பாடு. சிவபெருமான் நினைச்சு எப்படியாவது என்னுடைய நோய் குணமாகும், சமணத்தில் இருந்து நான் விலகி இங்கே வர்றேன், என்னுடைய நோய் குணமாகும் அப்படின்னு நினைச்சு பாடுறாரு. அதில் தான் உச்சாயினவாறு விளக்க கெளி கொடுமை பல செய்தேனோ நானரே. பெரிய பாடல் வரும். நான் என்ன கொடுமை செஞ்சேன்னு எனக்கு தெரியல, நான் இத்தனை நாள் சிவத்தோண்டு செஞ்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு எனக்கு, இது குணப்படுத்தணும்னு சொன்ன உடனே சிவபெருமான் இந்த பாடலை பாடி முடிக்க முடிக்க இந்த நோய் குணமாகுது, வலி இல்லாமல் போகுது. இதை உணர்ந்த அந்த மருண்டைக்கியார், சமணர்கள் பேர் கொடுத்த தர்மசேனர், அந்த சமணத்திலிருந்து மாறி சைவத்துக்கு வர்றாரு. சைவத்துக்கு வர நிகழ்ச்சியை கேட்ட உடனே சமணர்களுக்கு எல்லாம் கோவம் வந்துருச்சு. இத்தனை நாள் நாங்கள் பட்டம் கொடுத்து வச்சிருக்கோம், நீங்க திருப்பி எங்க போறீங்க, சைவத்துக்கு போறீங்க, யார்கிட்ட போய் சொல்றாங்க, அங்க இருக்கிற மன்னரிடம் சொல்றாங்க. அந்த மன்னன் பேர் என்ன, பல்லவ மன்னன். அந்த பல்லவ மன்னன்கிட்ட போய் பாருங்க, இத்தனை நாள் இருந்த மருண்டைக்கியார் இப்ப போறாரு, நம்ம விடக்கூடாது. அப்ப போயிடுச்சுன்னா சமணம் தோற்றுவிட்டது, சைவம் அது நிலையாகிவிட்டது என்ற எண்ணம் உலக மக்களோட தோன்றும், அதுக்கு நம்ம தூக்கக்கூடாது, எப்படியாவது அங்கே இருக்க வைக்கணும்னு சொல்லி இந்த பல்லவ மன்னன் யாரிடம், மருண்டைக்கியாரிடம் பேசுறாரு. இவர் நான் கட்டாயம் போறேங்கிறாரு. அப்போ அவங்களுக்கு அந்த கோபத்தினால, ஒரு ஆதங்கத்தினால சமண மதம் தோல்வி அடைந்து விட்டதோ, அந்த மந்திரங்கள் சரியாக அவருக்கு பயன்படவில்லையோ, அதுக்கு சக்தி இல்லையோ என்று நினைத்த அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மன்னனிடம் கட்டளை இடுகின்றார்கள். மன்னா, ஆணையிடுங்கள், அந்த மதத்திற்கு செல்லாதவாறு அவருக்கு பல தண்டனைகள் எல்லாம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. இந்த தண்டனை கொடுப்பதற்கு மன்னனும் ஏற்றுவிட்டான். மக்களுடைய அந்த எண்ணத்தை பார்த்து என்ன தண்டனை கொடுக்கிறான்னு பார்க்கும்போது, முதல்ல அவரை அடிச்சுட்டு வர்றாங்க. ஒரு திருநீச்சரை சொல்லக்கூடிய சுண்ணாம்பு கால்வாய், அந்த சுண்ணாம்பெல்லாம் அப்படியே வெந்து கிடக்குது அந்த இடத்துல. அந்த சுண்ணாம்பு கால்வாய்க்குள்ள யார, மருண்டைக்கியாரை உள்ள விட்டுட்டு 7 நாள் அந்த கதவை சாத்திடுறாங்க. உள்ளேயே இருந்தாலும் வெந்து போயிடும், கொஞ்ச நேரம் இருக்க முடியாது, இவ்வளவு சூடா இருக்கும். ஆனா உள்ள போன உடனே அப்படியே இறைவனை நினைச்சு அப்படியே பாடுறாரு. அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது, அந்த செய்தியெல்லாம் கேட்டு அந்த திருப்பதிகம் பாடுறாரு. அதுல
அந்த திருப்பதி கேட்ட உடனே சிவபெருமானுக்கு இத்தனை நாள் உள்ள இருக்க முடியுமா? அதான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணும் என்ற பாட்டு. அந்த பாட்டு பாடணுன்னே 7 நாள் கழிச்சு வெளியே வர்றாரு. ஒரு பொற்றாமரை புறம் குளத்துல அப்படியே மூழ்கி இன்பமா அப்படியே வெளியே, எந்த சூடும் தெரியல, அப்படியே குளிர்ந்து போய் நல்ல உள்ளத்துடன் அவருடைய முகமே ஒரு தேஜஸா வெளியே வர்றாரு. எல்லாருக்கும் அவர் வெந்து போயிருப்பார் நினைச்சானா இப்படி வர்றாரு, ஆச்சரியம் அவங்களுக்கு. சரி, இதுல இருந்து தப்பித்து விட்டார். அடுத்து ஒரு தண்டனை கொடுக்கலாம். என்ன பண்ண அவருக்கு? இந்த மத யானை, மதம் பிடித்த யானை அழைச்சிட்டு வந்து அந்த யானையை வந்து எப்படியாவது ஒரு கொல்ல வைக்கணும். மதம் பிடித்த யானையை விடுறாங்க. அந்த யானை அவங்களை துரத்திட்டு வருது. சுத்தி மக்கள் எல்லாம் நின்று இருக்காங்க. நேராக வந்த அந்த மதம் பிடித்த யானை இந்த மருளைக்கியாரை 3 முறை வலம் வந்து கீழே விழுந்து வணங்கிவிட்டு அங்கே இருக்கின்ற யாரை இந்த சமணர்களை அதை கொண்டு விடுகிறார். இந்த போட்டியிலும் அவர்கள் தோற்றுவிட்டார்கள். அடுத்ததாக உணவில் நஞ்சு கலந்து கொடுக்கலான்னு சொல்லி அந்த உணவிலே நஞ்சு கலந்து கொடுக்குறாங்க. அந்த நஞ்சான உணவை சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு ஏற்படலை, அமைதியாக நிற்கிறார். அமுதம் சாப்பிட்டோம், தேவர் உண்ணக்கூடிய அமுதத்தை உண்ணுவது போல இனிப்பாக சாப்பிட்டு இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிறது. மன்னனே, இப்படியெல்லாம் செஞ்சு அவர் வந்து இதுக்கு ஏற்றுக்க மாட்டாரு. ஒரு கடுமையான தண்டனை இருக்கிற, மீளவே முடியாத அளவுக்கு தண்டனை கொடுத்துடலாம் அப்படி நினைச்சிட்டு ஒரு தண்டனை கொடுக்கணும். என்ன பண்ணணும்? உடம்புல கல்லை கட்டி கடல்ல வீசிடலாம். மேல வரவே முடியாது. கடலுக்குள்ள போனா பெரிய கல்லை கட்டி அந்த கடல்ல வீசிட்டானா மேல வர முடியாது சொல்லி கல்லை கட்டி கீழே போடுறாங்க. அந்த கரையில் போடும்போது போய் நின்றுட்டு கடல்ல போடுறாங்க. கீழே போனவர் எல்லாரும் நினைச்சாங்க, சமணர்கள் எல்லாம் முடிஞ்சது, நம்ம தான் வெற்றியாளர்கள் நினைக்கும் போது அங்கிருந்து மிதந்துட்டு கல் அப்படியே மேல வரும். கடலுக்கு அடியில் போன அந்த கல் மிதந்து அப்படியே ஒரு படகு மாதிரி, ஒரு தோணி மாதிரி, படகுல உட்கார்ந்து எப்படி சவாரி செய்கிறோம் அதே மாதிரி அப்படி மேல வர. அதான் எல்லாரும் காட்சி எப்படி வர முடியும்? அவர் ஒரு பதிகம் பாடிட்டு மேல வரும். சொற்றுணை வேதியன் சொதிவானவன் பொற்றுணை திருந்தாடி பொருந்த கை தோழா கற்றுணை கூட்டியோர் கடலில் நீர் பாய்ச்சினோ நற்றுணை ஆவாது நற்றுணை ஆவாது நமச்சிவாயவே. இந்த பாட்டை பாடிட்ட மேலே வரும்போது கல் அப்படியே மேலே மிதக்குது. அதுக்கு மேலே அப்படியே படகு மேலே இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஆச்சரியம். பூ மேலே வந்துட்டாரு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் தோற்று விட்டதாக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். மருள்நீக்கியார் தன்னுடைய தமக்கையரிடம் வந்து இதுக்கு மேலே சிவபெருமானுடைய அருள் எனக்கு தெரிஞ்சிருச்சு, கடவுள் சொல்லிட்டாரு, முன்னால் முனியான் அப்படின்னு சொல்லுவாங்க, அவன் சைவனாக இருந்தவன் தானே, தெரியாதா? இப்பொழுது சைவத்திற்கு வந்து இந்த திருவதிக்கு போய் விட்டானத்துறை அம்மனம் பாடினாங்க. இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பின்னால நான் இதுக்கு மேலே உணவார பணியெல்லாம் என்னுடைய தொண்டெல்லாம் எங்கே இருக்க வேண்டும்? சைவத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த சைவ நெறியெல்லாம் பல பதிகங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு யாருடைய ஒரு நட்பு வரும் அப்படின்னா, சீர்காழியில் யாருக்கான திருஞான சம்பந்தம் இருக்காரு. அவர் வந்து 3 வயது குழந்தை. அவருக்கு திருத்தோணி அப்பர் அப்படிங்கிற அந்த சிவபெருமானை வணங்கி அங்கே வணங்கும் போது அந்த ஆற்று அந்த படிக்கரையில யார் வராங்க? உமையம்மையை வந்து அவங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டுறாங்க. 3 வயதுல தந்தை குளிச்சுட்டு இருக்காரு. அவர் வர்றதுக்கு முன்னாலே தாய்ப்பால் கொடுத்துட்டாங்க உமையம்மை. அதை பார்த்த பின்னால்தான் எப்படி ஒரு ஞான குழந்தை இந்த பால் அறிந்து விட்டதே சொல்லுகின்ற பொழுது அங்கே திருத்தோணி அப்பர் முன்னாடி இருக்கின்றார் அந்த கோயில்ல. இந்த செய்தி எல்லாம் கேட்ட திருநாவுக்கரசர் பாருங்க, 3 வயது குழந்தை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு யாரை பார்க்க வராரு? சீர்காழிக்கு திருஞான சம்பந்தர் அந்த குழந்தை அவரை பார்க்க யார் வருகின்றார்? அங்கிருந்து திருநாவுக்கரசர், 1 வயதில் மூத்தவர்.
திருநாவுக்கரசர் அங்கிருந்து வந்து யாரை சந்திக்கிறார்? திருஞான சம்பந்தரை வந்து சந்தித்து விட்டு அங்கே வருகின்ற பொழுது அவரை பார்த்த உடனே வயதில் மூற்ற சிவத்துண்டு செய்கின்ற நீங்களா இங்க வந்திருக்கீங்க, நான் சாதாரண குழந்தை, நீங்க இங்க வந்தது புண்ணியம் செய்து விட்டேன் என்று அவர் கூப்பிட்டார். அப்பரே என்று சொன்னார். அதுதான் யாரு? இன்னொரு பேர் வந்து அவர் அப்பர் என்ற பெயர். அந்த திருஞான சம்பந்தர் கூப்பிட்ட பேர் தான் அப்பர்ன்னு சொன்னாங்க. அதனால அப்பரின் பேர் வந்துச்சு. அப்புறம் அதுக்கு மேல அவங்க நட்பு தொடர்ந்து திரும்பி சரி நீங்க இந்த சிவத்தலங்கெல்லாம் போயிட்டு வாங்க, நானும் வரேன்னு சொல்லி யார் போறாங்க இருந்து திருநாவுக்கரசர் கிளம்பி போறாரு. போன பின்னால எல்லா சிவத்தலத்துக்கு போறாரு. எத்தனை சிலம் அங்க போய் நல்லூர்ங்கிற இடத்துக்கு போறாரு. அந்த நல்லூர் பக்கத்துல அவங்க வழி போயிட்டு அங்க இருக்கிற சிவனை வணங்கிட்டு அங்க இருந்து போறாரு. அங்க திங்களூர் போறாரு. அங்க திங்களூர்ல மிக சிறப்பு ஒன்று நடந்தது. அந்த திங்களூரை யார் இருக்காங்கன்னா அங்க அப்பூதடிகள் இருக்காரு. அவர் சிவ தொண்டர். அவருடைய பேர் வந்து அப்பூதடிகள் தான். அவருடைய பசங்கள் 2 பசங்க இருப்பாங்க. அந்த பசங்களுக்கு பேர் வச்சிருக்கிறது தெரியுங்களா? திருநாவுக்கரசு பேர் வச்சிருக்காரு. முதல் பையனுக்கு மூத்த திருநாவுக்கரசு, 2வது பையனுக்கு இளைய திருநாவுக்கரசு. அந்த ஊர்ல மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஏன் திருநாவுக்கரசர் பேர் வச்சதுன்னா இவர் இந்த திருநாவுக்கரசர் மேல அவ்வளவு அன்பு கொண்டவர். சிவபெருமான் மேல இல்ல, திருநாவுக்கரசர் மேல இவருக்கு அன்பு. ஆனா திருநாவுக்கரசர் பார்த்ததே கிடையாது. கல்லில தூக்கி போட்டு மேல வர்றாரு, சுண்ணாம்பு கால்வாயில் போட்டா திருப்பி வர்றாரு, நஞ்சு கொடுத்து அங்கிருந்து வர்றாரு, மதம் பிடித்த யானையை வந்து மிதிக்க சொன்னாலும் யானை வணங்கிட்டு போகுது. இவர் அல்லவா கடவுள், இவர்தான் வணங்கு நினைச்சிட்டு அவரு அப்பூதடிகள் நினைச்சிட்டாரு. சிவனை வணங்கல, திருநாவுக்கரசர் மட்டும் தான் வணங்குறாரு. இப்போ திருநாவுக்கரசர் அங்க வந்து இந்த திங்களூர் வழியா வரும்போது இவர் எல்லா இடத்துலயும் பழைய காலத்துல என்ன பண்ணாங்க, ரொம்ப நெடுந்தூரம் நடந்து போறதுனால தண்ணீர் பந்தல் வச்சிருப்பாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கறதுக்கு வேண்டி அந்த தண்ணீர் பந்தல்ல திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் எழுதி இருக்கும். அந்த ஊர்ல பார்த்தோட ஆச்சரியமாயிருச்சு, இங்க யாரோ திருநாவுக்கரசர் இருப்பாரோ, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் எல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு வந்து ஊர் மக்கள்கிட்ட கேட்கிறாரு, யாருங்க அப்படின்னு கேட்டாரு. இதெல்லாம் அப்பூதடிகள் வந்து எழுதி வச்சிருக்காரு, அவரை பார்க்க முடியுமா அப்படின்னாரு. ஆமா வாங்கன்னு சொல்லி அவரை போய் காட்டுறாங்க. இப்போ திருநாவுக்கரசரும் யார் நிற்கிறாங்க? அப்பூதடிகள் பார்க்க 2 பேர் பார்க்குறாங்க. திருநாவுக்கரசர் அந்த அப்பூதடிகள் கேட்கிறாரு, நும் பேர் எழுதாமல் சரியா மற்றவர்களுடைய பேர் எழுத காரணம் என்ன? உங்க பேர் எழுதாம மற்றவர்கள் பேர் எழுதிருக்கீங்களே, மற்றவர்கள் யார சொல்றீங்க அப்படின்னு கோவம் வந்திருக்கு. மற்றவர்கள் யார சொல்றீங்க? பிறர் பேர் எழுதாம பின்னாங்க. அந்த திருநாவுக்கரசர் யாரு? சரியா அவர் பேர் எழுதிருக்கீங்க. திருநாவுக்கரசர் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கூப்பிடுறாரு. யாருக்கிட்ட? திருநாவுக்கரசர் கிட்ட. அவன் மேல அவ்வளவு பாசமானா, அவர் தான் உயிர், அவர்தான் குல தெய்வம், அவரை பத்தி பேசுறது முடியும் அப்படின்னு கோபத்தில் இருக்கிறார். அப்படிங்களா? அவர் பார்த்திருக்கீங்களா அப்படின்னா, நான் பார்க்கவே இல்லைங்க எத்தனால. அப்படி இவ்வளவு பக்தி எனக்கு என்னன்னு தெரியல. என்னுடைய பையன் பேரு திருநாவுக்கரசு, இளைய பெயர் இளைய திருநாவுக்கரசு. வீட்டுல பசு மாடு வச்சிருக்காங்க பாருங்க, படி வச்சிருக்காங்க பாருங்க, அத்தனைக்கு திருநாவுக்கரசு பேர் வச்சிருக்காரு. அவங்க இந்த மனைவி பேரு அம்மா திருநாவுக்கரசு. எல்லாத்துக்கும் அதே பேர் தான். இவ்வளவு பக்தியா, தாங்க முடியாத பக்தி. அப்படியா? அப்படின்னா நீங்க யாரு கேட்டாரு. நான் என்னப்பா பண்ணது? அந்த சிவபெருமானால சூளை நோயை தந்து அதை ஆட்கொண்டு சரியா என்னை ஆட்கொண்டு விட்டா அந்த சிவபெருமானுடைய ஒரு பக்தன். நான் சிறியன், நான் ரொம்ப சின்னவன், தாழ்மையானவன் அப்படின்னு சொன்னோடனே சூளை நோய். ஆமாமா, அது திருநாவுக்கரசர் தானே சூழ்நிலை வந்தது. ஆமா, அப்படிப்பட்ட சிறியன் தான் நான் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு தாங்க முடியல. குலதெய்வமே முன்னாடி நிற்குது, யாரை வணங்குறாரோ அவரை என்ன தேடி வந்திருக்காரு சொல்லி அப்படியே வணங்கிட்டு காலில் விழுகிறாரு. வாங்க 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 வாங்க, கடவுளை நேரம் வந்து அப்படி இருக்கும். யாரை கடவுள் நம்பினாரோ தெரியாம வந்துட்டாரு. அவரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும், திருவம்பது படைச்சு போகணும்னு சொல்லிட்டு அந்த திருவம்பது மனைவி கிட்ட சொல்லி சீக்கிரமா உணவு சமைத்துப்பார் அப்படின்னா அந்த இடத்துல காய்கறிலாம் நறுக்கி வச்சு சீக்கிரம் சமைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு ஆசனத்தை போட்டு உட்கார வச்சுட்டு அந்த பையனை கூப்பிட்டு, மூத்த பையனை கூப்பிட்டு, மூத்த திருநாவுக்கரசு சீக்கிரமா நம்ம தோட்டத்துக்கு போய் வாழையில அரைஞ்சிட்டு வந்துப்பா சீக்கிரம் அப்படின்னா. அவனுக்கு பாக்கியம், அப்பரே வீட்டுக்கு வந்திருக்காரு, மறுநீக்கியார் வந்திருக்காரு, தர்மசே அது எல்லாம் வந்துட்டாரு. எனக்கு கடவுளை வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்பா சொல்ல செய்யணும் இல்லையா, மகனுக்கு கடமை அல்லவா, அப்பா அம்மா சொல்லி தட்டக்கூடாது சொல்லி வேகமா அருவாள் எடுத்துட்டு போய் தோட்டத்துக்கு போறாரு. அங்க வாழைகளை அறியும் போது அங்கே வாழாரா ஒன்று தீண்டிட்டு சரி அங்க வந்து ஒரு பாம்பு வந்து
அவங்கள கையில் தீண்டியது. இந்த பாம்பு தீண்டின உடனே விஷம் ஏறுது, படம் விஷம் ஏறுது. இவருக்கு என்ன தெரியுமா, இலையா அந்த கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு போயிடணும் எப்படியாவது அப்படின்னு வேகமா ஓடிட்டு வர்றா. வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட அந்த அந்த வாழை இலை கொடுத்த பின்னால அவனுடைய நிறம் மாறிட்டு வருது. சரியா, அம்மா எனக்கு எதுவும் மயக்கமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கீழே விழுகிறான். பாம்பு தீண்டின அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த உடம்பெல்லாம் நீல நிறமா மாறிட்டு வருது. இப்போ அப்பாவுக்கு சொல்லிட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியும், உள்ள திருநாவுக்கரசர் இருக்கிற அவருக்கு சொல்லலை. யாராவது பையன் இந்த மாதிரி நிலைமையில வந்தவங்களை பார்ப்பாங்க. பையன் பாஸ் அல்லவா, ஆனா இதுதான் சிவபக்தி. அந்த பையனை வந்து பையன் சொல்லிட்டு என்ன சொல்றீங்களா, அவர் சாப்பிட்டு தான் போகணும்ப்பா, சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பையனுக்கு அவ்வளோ பக்தி. ஒரு பாயில சுருட்டி ஓரமா வச்சுட்டு ஒரு கதவை சாத்திட்டு வீட்டுக்கு உள்ள வந்து அப்பர்கிட்ட வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு இலையை போட்டாங்க, சாப்பாடெல்லாம் வச்சாங்க. சரியா, அந்த தண்ணி ஊற்றிட்டு சாப்பிட்ற அந்த நேரத்தில் பையனை கூப்பிடுங்க, 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இருக்கீங்க, சின்ன பையன் இருக்கா, பெரிய பையனை கூப்பிடுங்க அப்படி கூப்பிட்டாங்க. பெரிய பையனா எப்படி சொல்றது, அவன் உள்ள இறந்து கிடக்கிறான். அப்பா அம்மா எப்படி பாருங்க, செத்தது கூட சொல்லாம சாப்பிட்டு தான் போகணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் பக்தி. அப்பா அவங்க அப்பா சொன்னாரு, அவன் இங்கு உதவான், அவன் இங்கு உதவான். செத்து போனு சொல்லல, அவன் இங்கு உதவான். அப்படியா, அவன் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், 4 பேர் சேர்ந்துதான் சாப்பிடணும். அப்போதான் இவங்க வாயில சுருட்டி உள்ள வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த உடம்பை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சிவன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் இங்க வச்சுட்டு அவர் ஒரு பதிகம் பாடுறாரு. ஒன்று கொலான்னு ஒரு பாட்டு பாடுறாரு. பதிகத்தை பாடும்போது அந்த பாட்டு பாட முடிய அந்த எங்க விஷம் தீண்டி அங்கிருந்து அப்படியே விஷமெல்லாம் நீங்கி அந்த கண் திறந்து அந்த குழந்தை பார்க்குது. இப்போ அந்த குழந்தை எடுத்துக்கோங்க, இந்த கோயிலில் வணங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த சிவன் கோயிலில் வணங்கிட்டு திருப்பி இப்போ அழைச்சிட்டு வர்றாங்க வீட்டுக்கு. எல்லாரும் வர்றாங்க, எல்லாரும் அப்புறம் சாப்பிட்றாங்க. இப்போ 4 பேரும் இங்கே அப்பருக்கு உணவு கொடுக்குறாங்க. இதல்லவா மகிழ்ச்சி. இப்படியா ஒரு பக்தி இருக்கும். பையன் இறந்ததையே சொல்லாம வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பணிவிட செய்யணும் என்ன யாருக்கு தோணும், என்னை விட நீங்க தான் செய்யணும் அப்படின்னு அவங்க வாழ்த்துட்டு கொஞ்ச நாள் இந்த திங்களூர்ல இருந்து திருப்பி அங்கிருந்து வர்றாரு. சரியா, ஒவ்வொரு சிவத்தலமா வந்து எல்லாமே பாடிட்டு அப்புறம் போகும்போதுதான் எல்லாருக்கும் தெரியும் இவருடைய அருள் பெருமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. சரியா, இப்போ ஒவ்வொரு இடத்துக்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் சிவத்தலம் இருக்கெல்லாம் எல்லாம் பாடிட்டு அப்போ அதுக்கு மேல அந்த நின்றசேர் நெடுமாறன் சொல்லி பாண்டிய நாட்டுல அங்க வந்து குன் பாண்டியனுக்கு வந்து வெப்பு நோய் வந்து விட்டது. அந்த வெப்பு நோயை சரி பண்ணுவதற்கு யார் கூப்பிடுறாங்க, தன்னுடைய அமைச்சர் மூலம் குலச்சரியார் மூலமாக அந்த மங்கையர்க்கரசிங்கிற மனைவி எப்படியாவது யார் வந்தார், திருஞான சம்பந்தர் வந்தாதான் இந்த நோய் சரியாகும்னு சொல்லி அந்த மதுரை நாட்டுக்கு அந்த திருஞான சம்பந்தரை அழைத்து அந்த வெப்பு நோயை குணப்படுத்துறாங்க. இந்த வெப்பு நோயை குணப்படுத்த செய்தி யாருக்கு தெரியும்னா திருநாவுக்கரசருக்கு தெரியும். அப்பா இவர் போய் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு, அந்த மதுரை நாட்டுக்கு நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு எல்லா சிவத்தலத்துக்கு போயிட்டு அவரும் திருப்பி அந்த மதுரைக்கு வராரு. மதுரைக்கு வந்து அங்க இருக்கிற அந்த கோயில் எல்லாத்தையும் பார்த்து வணங்கி சிவபுரம் அந்த சிவத்தலங்கள் எல்லாம் பார்த்த உடனே அந்த முன் பாண்டியனா இப்படி இருக்கும். அதை வந்து அந்த வெப்பு நோயை நீக்கின பின்னால அவர் நின்றசேர் நெடுமாறனா மாறிட்டாரு. அதுக்கு மேல எல்லா சிவத்தலத்துக்கு போய் போனால கடைசியில எங்க போறாங்க, இப்போ யார் இருக்கிற இடத்துக்கு போகணும்னா இன்னொரு முறை யார் திருஞான சம்பந்தரை பார்க்கணும்னு யாருக்கு நினைப்பு வந்தா மறுபடியும் யாருக்கு வரும். அப்போ திருத்து பூந்தி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து போறாரு. இங்கே எப்படியாவது திருஞான சம்பந்தர் இன்னொரு முறை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவரை எங்க பல்லக்கில் தூக்கிட்டு போறாங்க. யார் திருஞான சம்பந்தரை பல்லக்கில் தூக்கிட்டு போறாங்க. அப்போ அந்த கோயில் பக்கத்துல போன உடனே போயிட்டு பார்க்குறாங்க, எங்க அவரு திருநாவுக்கரசர் பார்க்க வந்து அவர் காணுமா அப்படின்னாரா. அப்படிங்கும் போது அவர் இங்கதான் இருக்காரு. எங்க இருக்காருன்னா திருநாவுக்கரசரை அவருடைய உடலை மறைத்து திருநாவுக்கரசர் தான் தூக்கிட்டு வர்றாரு. நான் உங்களை பார்க்க தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னா நான் உங்களை தூக்கணும்னு ஆசையா இருந்தது, அதனால என் உடலை மறைத்து நான் உங்களை வந்து தூக்கிட்டு வருது, அந்த பல்லக்கில் தூக்கிட்டு வர்றது நான் தான். அந்த 4 பேரோட நானும் வந்திருக்கேன்னு சொல்லும் போது அப்பரே சொன்னாங்க, அவரு அடியேனே அவர் சொல்றாரு, நீங்க வா, இவ்வளோ வயசு, நீங்க எவ்வளவு சிவத்தொண்டர், இவ்வளவு பெரிய ஆளு, நீங்க என்ன போய் தூக்கலாமா அப்படின்னா இல்லப்பா குழந்தைய நான் வணங்கணும் தப்பு இல்லைன்னு சொல்லி அப்ப அங்க ஒரு பணிவு இருந்துருப்பாங்க. அதுதான் உண்மையான ஒரு பணிவு. அதுக்கு மேல 2 பேருமே
திருமறை காட்டு கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயில் வந்து அடைச்சு கிடந்தது, ரொம்ப நாளா அந்த கோயில் திறக்கவே இல்லை, சாத்திதான் கிடந்தது. இப்போ சொல்றாரு, யார் சொல்றாருன்னா இந்த இடத்துல திருஞான சம்பந்தர், அப்பரே நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, பதிகம் பாடுங்க அப்படின்னாரு. பண்ணின் நேர் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பண்ணின் நேரில் அந்த பாட்டை பாடின உடனே அந்த கதவு தானா திறக்குது. சரியா? இப்போ திருஞான சம்பந்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய தன்மையெல்லாம் திருநாவுக்கரசருக்கு தெரியும். திருநாவுக்கரசர், அடியானே நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, இந்த கதவு அப்படியே மூடட்டுன்னு சொன்ன உடனே அவரு சதுர மறை அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு, பதிகம் பாடுறாரு, கதவு மூடுது. பாருங்க, இதுதான் அவங்களுடைய பக்தி. பாடல் கேட்டாலே கதவு திறக்கும், இந்த கதவு மூடும். அதுக்கு மேல எல்லாம் பார்த்த உடனே இப்போ திருநாவுக்கரசர் அந்த கோயிலெல்லாம் போயிட்டு திருப்பி எங்க போறாருன்னா காசி விஸ்வேஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு அங்கே கைலாயம் போகணும்னு சொல்லி காசிக்கு போறாரு. அங்க போய் சிவபெருமானை வணங்கிட்டு திருப்பி நான் மேலே போகணும்னு சொல்லி கைலாய மலைக்கு போகணும்னு சொல்லி போகும்போது அவருக்கு வயதாகி விட்டது, நடக்க முடியல, கால் தேய்ந்து விட்டது, அவருடைய கண்கள் எல்லாம் விரிந்து விட்டன, அவருக்கு நடக்க முடியாத சூழ்நிலை, தவழ்ந்து தவழ்ந்து போறாரு. கொஞ்ச தூரம் போற உடனே அங்க ஒரு முனிவர் வர்றாரு, பாக்குறாரு, இவர் யார் இப்படி வர்றாரு, வயதானா இந்த காலத்திலையும் இப்படி கைலைக்கு வரலாமா அப்படின்போது அவருக்கு ஒரு சோதனை. சரியா? நடக்க முடியாத சூழ்நிலை, மார்பிலேயே நடந்து போறாரு, எலும்பெல்லாம் தேய்ந்து விட்டது, ரத்தம் வழியுது, நடக்க முடியாத சூழ்நிலை. அவர் வந்து கேட்கிறார், நீங்க யாரு? நான் சிவபக்தன். யாரை பார்க்கணும்? நான் சிவபெருமானை பார்க்கணும். தேவர்களே சிவபெருமானை பார்க்க முடியாது, நீங்க எப்படியா பார்க்க முடியும்? நீங்க போங்க, உங்களுக்கு காட்சி தர. எங்க போறீங்க? அந்த திருவையாறு, திருவையாற்றுன்னு சொல்லுவாங்க, அந்த கரைக்கு போங்க. அங்க போய் நீங்க அந்த கரையில் இருங்க. அப்போ பொற்றாமரை குளத்தில் இருப்பதை போல ஒரு காட்சி, அங்கே கைலை மலையில் சிவபெருமான் எப்படி இருக்கிறாரோ அந்த காட்சி அந்த திருவையாற்றிலே தெரியுது. பார்த்த உடனே சிவபெருமானை பார்த்துட்டேன். அங்கே பெண்கள் எல்லாம் நடனமாடி இவரை மயக்க வராங்க, அரம்பியர்கள். அந்த பெண்ணினுடைய அந்த நடனத்துக்கும் அவருடைய அழைப்புக்கும் மயங்காம திருநாவுக்கரசர் தனியா நின்று சிவபெருமானை வணங்குறாரு. நீ அல்லவா பக்தன்? கேட்ட உடனே திருவையாற்றிலே கையில குலம் கொடுத்தாங்க. கடைசியில எப்படியாவது அந்த நான் பிறந்ததனுடைய அந்த நோக்கம், என்னுடைய தமக்கையார், அது இதுவரை துண்டு யாருக்கு துண்டு மிக சிறந்தது என்றால் அந்த இடத்துல திலகவதியார் தம்பிய அந்த சமணத்திலிருந்து சைவத்தை கொண்டு வந்து கடைசி வரைக்கும் என் தம்பிக்காகவே வாழணும், அப்பா அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் விதவியானாலும் பரவாயில்ல, என் தம்பிக்காக வாழ சொல்லி அவங்களுடைய தியாகம் வேற. அப்படிப்பட்ட ஒரு தமக்கை, ஒரு சகோதரி கிடைச்சிருக்காளே, அந்த சகோதரிக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி அந்த நன்றி சொல்ல அந்த தமக்கையாரும் சிவனடியாருக்கு தொண்டு செய்து அந்த சிவனலை அடைந்து விட்டார்கள். இப்பொழுது யார் இங்கே? அந்த திருநாவுக்கரசர் அங்கே கையிலே மலையில் இருக்கின்ற சிவபெருமான் தவழ்ந்து செல்கின்றார். மார்பு உரச மேலே சென்று சிவபெருமானை பார்க்க நினைத்து காட்சி கொடுக்கின்றார். சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்திலே அவருக்கு காட்சி கொடுத்து, இதுக்கு மேல உனக்கு இந்த சிவகணங்கள் எல்லாம் வந்து உன்னை அழைத்து சென்று அந்த சொர்க்கத்துக்கு சென்று சிவபெருமானுடைய ஐக்கியமாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தினாலே சிவனிடமே சென்று சிவன் தந்த அந்த பாதமானது, அந்த உடம்பானது சிவத்திற்கே சேர வேண்டும் என்று நினைத்த அந்த திருநாவுக்கரசர் அதே போல அங்கே சென்று விட்டார். அப்போ எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அது தாங்க முடியும் என்ற அந்த எண்ணம் யாரிடம் இருந்தது? திருநாவுக்கரசரிடம் இருந்தது. அவர்தான் மருள் நீக்கியார், அவர்தான் அப்பர், சரியா? அதுதான் தர்மசேனர். இப்படிப்பட்ட ஒரு திருநாவுக்கரசரை பற்றி நாம் படிப்பதற்கு, நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இப்படியும் சிவபக்தர்கள் இருந்தார்கள். மிகப்பெரிய கதை இருக்கும், நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தில் திலகவதியாருடைய அந்த அன்பு தியாகம், அதே போல அங்கே திருஞான சம்பந்தருடைய அவருடைய பெருமை, இந்த திருநாவுக்கரசருடைய பெருமை இன்றைக்கும் அந்த சித்திரை மாதம் சதிய நட்சத்திரத்தில் திருநாவுக்கரசருக்கு அங்கே தெய்வமாக வணங்கி மக்கள் எல்லா சிவத்தலங்களிலும் அவருக்கு வேண்டிய வழிபாடும் ஆராதனையும் செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய அன்பு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த பிரதோஷ நாளில் இங்கே கலந்து கொண்ட அனைத்து ஆனந்தராம் பாபா ஆசிரமத்தினுடைய அருட்செய்கள் அனைவருக்கும் அன்பான நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.